வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 33. இசை தமிழ் ஆராய்ச்சி. அருகன்கோட்டத்துக்கு இளவரசி வேண்மாளை அழைத்து செல்லும் பணியை மேற்கொண்டிருந்த அகிலஸ் எதிர்பாராத விதமாக தன் தங்கை அக்ரிபானாவை அங்கு சந்தித்து உரையாடும் வாய்ப்பு பெற்றான். தாங்கள் வந்த காலத்தையும் அதில் தங்களோடு பயணம் செய்து வந்த வணிகர்களையும் பற்றி விசாரித்தாள் அக்ரிபானா. அதற்கு அகிலஸ் பின் வருமாறு பதில் கூறலானான். முன்பு பார்த்ததுதான். நம்முடைய களம் பழுது பார்த்து முடிக்கப்பட்ட பிறகு சில வணிகர்களுடன் கொற்கை துறைமுகத்துக்கு சென்று பிறகு சோழ நாட்டின் புகார்பட்டினம் வரை சென்று வருவதாக சொல்லி சென்றார். பெரும்பான்மையான வணிகர்கள் கொங்கு நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். மெலிட்டஸ், சின்னா ஆகியோரை கொடுமணத்தில் பார்த்திருப்பதாக மாக்கோதை கூறினார். அவர்களை பற்றி வேறு ஒன்றும் சொல்லவில்லை. மற்றவர்கள் இங்கே முசிறியிலும் இன்னும் சில இடங்களிலும் இருப்பார்கள். நாம் இந்த நாட்டிற்கு வந்து 2 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. நடுக்கோட்டையில் சிரியஸ் விண்மீன், அதாவது அக்னி நட்சத்திரம் தோன்றுவதற்கு 7 நாட்கள் முன்பு சோனகத்தின் ஒசெலிஸ் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வந்தோம். இன்னும் 4 மாதங்களில் இந்த நாட்டில் மார்கழி என்று அழைக்கப்படும் மாதத்தின் இறுதியில் வடகிழக்கு பருவக்காற்று வீசத் தொடங்கும். அப்போது நமது நாட்டுக்கு புறப்பட்டு விட வேண்டும் என்று களத்தின் தலைவர் கிளாடியஸ் தெரிவித்திருக்கிறார். அதனால் எல்லோரும் மார்கழி மாதத்தின் நடுவில் முசிறிக்கு வந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்து வைத்தபடி வந்து சேர்ந்து விடுவார்களாம். அதன் பிறகு நம் நாட்டுக்கு புறப்பட வேண்டியதுதான். அப்படியென்றால் இன்னும் 4 மாதங்கள் தான் நாம் இங்கு இருப்போமா? அதற்கு பிறகு இங்கிருந்து நாம் புறப்பட்டு விட வேண்டுமா? ஆமாம் அக்ரிபானா, இது உனக்கு தெரியாதா? வணிகர்கள் வாணிகம் செய்து பொருளீட்டவும் நாம் ஏதேனும் பணி செய்து பொருளீட்டவும் தானே வந்தோம். எனக்கு இவ்வளவு நாட்கள் கழிந்ததே தெரியவில்லை. அதனால்தான் 2 திங்கள்கள் ஆகிவிட்டன என்று நீ சொன்னதும் வியப்பாக இருக்கிறது. உனக்கு எப்படி தோன்றுகிறது? இந்த நாட்டையும் மக்களையும் உனக்கு பிடித்திருக்கிறதா? என்னை விட அதிகமாக உனக்கு இந்த நாட்டு மக்களுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதல்லவா? ஆம், இது மிகவும் அழகான நாடு. எங்கு பார்த்தாலும் வானை நோக்கி உயர்ந்து நிற்கும் நீல நிற குன்றுகளும் பச்சை பசேல் என்று பறந்து கிடக்கும் வயல்களும் கண்ணங்கரையில் என்று கடற்கரையோரம் நீண்டு கிடக்கும் உப்பங்கழிகளுமாக காட்சியளிக்கிறது. அதில் வண்ண வண்ண மலர்களும் வெள்ளை நிற அன்னங்களும் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றன. தென்னை, வாழை, கமுகு தோப்புகளும் இனிய கனிகள் தரும் மரங்கள் நெருங்கிய சோலைகளுமாக வளமான நாடாக இருக்கிறது. மக்களும் பெரும் குணம் படித்தவர்களாக இருக்கிறார்கள். பலவிதமான மொழிகளை பேசும் பல நாட்டு மக்களும் வேற்றுமையின்றி கலந்து வாழ்கிறார்கள் இங்கே. அதற்கு இந்நாட்டு மக்கள் இடமளிக்கிறார்கள் அல்லவா? எனக்கும் இந்த நாட்டை மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த ஊரின் அழகையும் வளத்தையும் கண்டு மகிழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எனது புரவியில் அன்று சென்ற போதுதானே இளவரசர் குன்றிலிருந்து உருண்டு விழுந்து கிடந்து அவரை நாம் காப்பாற்றி வர நேர்ந்தது. அது முதல் நாம் இந்த அரச குடும்பத்து பணியாளர்களாகிவிட்டோம் என்று அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தாள் அக்ரிபானா. அதே சமயத்தில் நாடு திரும்ப வேண்டும் என்று அவன் கூறிய செய்தி அவளை கவலைக்கு உள்ளாக்கியது. தமையனும் தங்கையும் இவ்வாறாக மனம் விட்டு உரையாடி கொண்டிருந்த போது வண்ணமாலை இவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்ட அகிலஸ், அக்ரிபானா, உன்னுடைய தோழி வருகிறாள். உன்னை எதற்கோ அழைத்து செல்ல வருகிறாள் போலும் என்றான். வண்ணமாலை அருகில் வந்ததும் இருவரையும் அன்புடன் நோக்கி புன்னகைத்தவாறு, அக்ரிபானா, அடிக்கடி உன்னுடைய தமையனை பற்றி பேசி கொண்டிருப்பாயே. இன்று அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. இருவருக்கும் மகிழ்ச்சிதானே என்றாள். ஆம் அக்கா, இதற்கு நீங்கள்தான் காரணம். சுபாங்கி எதனாலோ இன்று வரவில்லை என்றதும் அவருக்கு பதிலாக என்னை உடன் அழைத்து வந்தீர்கள் அல்லவா? உங்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று அக்ரிபானா வண்ணமாலையின் கரங்களை பற்றி கொண்டு நெகிழ்ச்சியுடன் கூறினாள். நன்றியையெல்லாம் பிறகு சொல்லிக் கொள்ளலாம். இப்போது வாருங்கள், இந்த கோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம். இளவரசி நாட்டிய கூடத்திலிருந்து வரும் வரை ஒவ்வொரு இடமாக பொறுமையாக பார்த்து வரலாம் என்று அவர்களை அழைத்து சென்றாள் வண்ணமாலை. அங்கே அக்ரிபானாவும் அகிலஸும் மகிழ்ச்சியாக பூந்தோட்டத்தை சுற்றி பார்க்க புறப்பட்ட சமயத்தில் நாட்டிய பயிற்சி முடிந்து அந்த கூடத்தை விட்டு வெளியே வந்த வேண்மாள் சற்று தூரத்தில் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து குடநாட்டரசர் ஏதோ ஒரு சுவடியை வைத்து கவனமாக படித்து கொண்டிருப்பதை கண்டாள். அருகில் இன்னும் 4-5 சுவடிக்கட்டுகள் காணப்பட்டன. வேண்மாளுக்கு அவர் என்ன படித்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியும் ஆவல் எழுந்தது. தேர் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தவள் மனதை மாற்றிக்கொண்டு அரச மரத்தடியை நோக்கி நடந்தாள். அருகில் சென்றதும் கைகளை குவித்து வணக்கம் தெரிவித்துவிட்டு,
இளவரசே, ஏதோ படித்து கொண்டிருக்கிறீர்களே, அது என்ன நூல் என்று தெரிந்து கொள்ளலாமா என்றாள். நாட்டிய பயிற்சி வகுப்புக்கு நான் வராமையினால் அது பற்றி அறிந்து கொள்ள வருகிறீர்கள் என்று எண்ணினேன். ஆம், அதுவும் ஒரு காரணம்தான். அத்துடன் தாங்கள் ஏதோ ஒரு நூலை கருத்தூன்றி படித்து கொண்டிருப்பதை கண்டதும் அந்நூல் எது பற்றியதாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளவும் ஆவல் எழுந்தது. பயிற்சி வகுப்பில் தங்களை காணாததால் எங்கோ வெளியில் சென்றிருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டேன். அப்படியென்றால் இப்போதும் என்னை காணும் ஆவலால் வந்ததாக கூற தங்களுக்கு மனம் வரவில்லை இளவரசி. போகட்டும், ஏதோ ஒரு விதத்தில் என்னை பற்றி எண்ணியிருக்கிறீர்களே, அது வரையில் எனக்கு மகிழ்ச்சிதான். நான் எங்கும் வெளியில் செல்லவில்லை, சுவடிச்சாலையில் தான் இருந்தேன். ஒரு நூலை பற்றி கேள்வியுற்று அதை பயில வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்நூல் இங்கே நமது சுவடிச்சாலையிலேயே இருக்க கண்டு விருஷபதேவ அடிகள் இன்று அதை என்னிடம் கொடுத்தார். 1000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்திய நம் தமிழ் மொழி இலக்கணம், பாக்கல் அமைப்பு, மக்கள் வாழ்க்கை, இசை, நாட்டிய குறிப்புகள் உட்பட நம் தமிழகத்தை பற்றிய எல்லா விபரங்களும் இந்த நூலில் எழுதி வைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். தொல்காப்பியம் என்பது இந்த நூலின் பெயர். தாங்கள் இன்னும் படித்து பார்க்கவில்லையா? சுவடியை பார்க்கும் போதே இது மிகவும் பழமையானது என்று தெரிகிறது. ஆம், தற்போதுள்ள நம்மிடம் உள்ள நூல்களில் இதுவே பழமையானது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த நூல் தோன்றிய போது அக்காலத்திற்கும் முற்பட்ட பல புலவர்கள் இது போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார்கள் என்று இந்த நூலை படிக்கும்போது தெரிய வருகிறது. பல பாக்களில் இவ்வாறு அப்புலவர் கூறினார் என்றே காணப்படுகிறது. மேலும் காலம் இந்த செய்திகள் வாய்மொழியாகவே புலவர்களிடம் வழி வழியாக நிலவி அதற்கு பின்னர் வரி வடிவம் ஏற்றிருக்கக்கூடும் என்றும் கருதுகிறார்கள். அப்படியா? அவ்வாறானால் முதலில் இது போன்ற நூல்களை எப்போது தோன்றியிருக்கும் என்பது ஒருவருக்குமே தெரிந்திருக்காது போல் உள்ளதே. ஆம் இளவரசி, அதுதான் உண்மை. அதுவே நம் மொழியின் தொன்மை. பெருமிதம் கலந்த புன்னகையோடு கூறினார் குடநாட்டு இளவரசர். சுவடிச்சாலை என்று கூறினீர்களே, அது என்ன? எங்கே இருக்கிறது? மேலும் அன்றொரு நாள் நாம் உரையாடி கொண்டிருந்த போது இசைக்கூடம் என்பது பற்றியும் குறிப்பிட்டீர்கள் அல்லவா? அதையும் நான் பார்த்ததில்லை. பார்க்க ஆர்வமாக இருக்கிறது. அதை எப்போது பார்க்கலாம்? உங்களுக்கு விருப்பமானால் இப்போதே பார்க்கலாம். இதோ அருகில்தான் இருக்கிறது. அப்படியானால் சரி, வாருங்கள் செல்வோம் என்று கூறிவிட்டு எழுந்தாள். இளவரசர் முன் செல்ல இளவரசி பின்தொடர்ந்தாள். இளவரசர் இளவரசியை அழைத்து கொண்டு இசைக்கூடத்தை நோக்கி வருவதை கண்டதும் ரிஷபதேவ அடிகள் வியப்புற்று அவர்களை மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார். நடுத்தர வயதை கடந்தவராக இருந்தார் அவர். வயது முதிர்ச்சிக்கு ஏற்ற அறிவும் அனுபவமும் முகத்தில் துளங்கியது. சற்று முன்புதான் அங்கிருந்து சென்ற இளவரசர் இளவரசியை அழைத்து கொண்டு வருவதை கண்டு, வாருங்கள் இளவரசே, இளவரசிக்கு சுவடிச்சாலையை காண்பிக்கும் பொருட்டு அழைத்து வருகிறீர்கள் போலும் என்றார். ஆம் அடிகளாரே, எத்தனையோ முறை இங்கு வந்திருந்த போதும் இங்கிருக்கும் இசைக்கூடத்தையும் சுவடிச்சாலையையும் பார்த்ததில்லை என்றும் அவற்றை பார்க்க ஆவலாக இருப்பதாகவும் இளவரசியார் தெரிவித்தார். ஆகவே அழைத்து வந்தேன். அப்படியா? மகிழ்ச்சி என்று சொல்லி அவர்களை வரவேற்று அழைத்து சென்றார் ரிஷபதேவ அடிகளார். பெரிய கூடமாக இருந்தது அது. உள்ளே நுழையும் போதே அந்த இடத்தின் தெய்வீக தன்மை அவர்களை ஆட்கொண்டது. சீரியாழ், பேரியாழ், வில்யாழ், செங்கோட்டியாழ், மகரையாழ் போன்ற நரம்பிசை கருவிகள் ஒரு புறமும், 5 துளை குழல், 7 துளை குழல், வயிர், வங்கியம், பெருவங்கியம், சங்கு, கொம்பு, வளை போன்ற காற்றிசை கருவிகள் ஒரு புறமும், தன்னுமை, முழவு, முரசு, துடி, தடாரி, கிணை, பதலை, தொண்டகம், சிறுபறை, தட்டை, ஆகுளி ஆகிய தோற்கருவிகள் ஒரு புறமும், பாண்டில், இசைமணிகள் போன்ற கஞ்சக்கருவிகள் ஒரு புறமும் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இளவரசி இந்த இசை கருவிகளை பற்றி முன்பு ஓரளவு அறிவாள் என்ற போதும் அவ்வளவு கருவிகளையும் ஒரே இடத்தில் அழகுற வைக்கப்பட்டிருந்த நிலையில் காணப்பட்டது அவளுக்கு வியப்பை உண்டாக்கியது. அவளுடைய வியப்பு நீங்கும் முன்னர் அடுத்த கூடத்திற்கு அழைத்து சென்றார் அடிகளார். அடிகளாரே, சுவடிச்சாலை என்பதை இன்றுதான் காண்கிறேன். இவ்வளவு சுவடிகளை ஒரே சமயத்தில் நான் பார்த்ததில்லை. இவைகள் எல்லாம் எங்கிருந்து கிடைத்தன? என்ன எழுதப்பட்டுள்ளது இவற்றில் என்று வியப்புடன் கேட்டாள் இளவரசி. தமிழில் தோன்றியுள்ள பல்வேறு நூல்கள் இவை. இலக்கணம், தத்துவம், சோதிடம், வானநூல், சிற்பம், ஓவியம் போன்றவற்றை பற்றி எழுதப்பட்ட பல அரிய நூல்கள் இங்கு உள்ளன. மூல நூல்கள் சில, படி எடுக்கப்பட்டவை பல, பல்வேறு இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டவை. இவை கால வெள்ளத்தில் அழிந்துபட்டவை போக எஞ்சியவையே ஆங்காங்கு இது போன்று பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்றார் அடிகளார். இந்த நூல்களில் நாட்டியம் பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளது.
2 சுவடிகளை கொடுத்தால் நான் படித்து பார்த்துவிட்டு பத்திரமாக திரும்பி ஒப்படைத்து விடுவேன். அடுத்தபடியாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளவை இசை தமிழுக்கு உரியவையா என்று கேட்டாள் இளவரசி. ஆம் இளவரசி, தமிழ் மொழிக்கும் முந்தையது இசைத்தமிழ் அல்லவா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குரல் திரிபு அடிப்படையில் முல்லைப்பண், குறிஞ்சிப்பண், மருதற்பண், நெய்தற்பண், பாலைப்பண் என்று பல்வேறு பண்களை உருவாக்கி அவற்றுக்கு இலக்கணம் வகுத்து எழுதி வைத்துள்ளனர் நம் இசை புலவர்கள். இந்த பண்களுக்கு உரிய வடிவத்தையும் இனிமையையும் அளிப்பவை இளி, விளரி, தாரம், குரல், துத்தம், கைக்கிளை, உழை என்று 7 இசை சுரங்களாகும். இந்த 7 சுரங்களும் இயற்கையின் ஒளிகளிலிருந்து பிறந்தவை. உதாரணமாக மயில், தவளை ஆகிய விலங்குகள் எழுப்பும் ஒலிகளை அடிப்படையாக கொண்டது இளி என்னும் சுரம். பசு எழுப்பும் ஓசையிலிருந்து பிறந்தது விளரி என்று சுரம். ஆடு எழுப்பும் குரல் தாரம் என்னும் இசை சுரத்துக்கு அடிப்படையானது. வண்டு, கொக்கு இவற்றின் ஓசையை அடிப்படையாக கொண்டது குரல் என்னும் இசைச்சுரம். கிளியின் ஓசையையும் குயிலின் ஓசையையும் அடிப்படையாக கொண்டது துத்தம் என்னும் இசைச்சுரம். குதிரையின் கனைப்பு கைக்கிளையை குறிக்கும். யானையின் பிளிரல் உழைக்கும் அடிப்படையான அமைந்தன. இவற்றையெல்லாம் பற்றி இந்த சுவடிகளில் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. இசை பற்றிய நூல்களையும் நாட்டியம் பற்றிய நூல்களையும் மிகுந்த ஆர்வத்துடன் எடுத்து சென்று பயின்று வருபவர் நம் குடநாட்டு இளவரசர். பயின்று வருவதோடு மட்டுமல்ல, அது பற்றிய ஆய்விலும் ஈடுபட்டு வருகிறார். நான் அறிந்தவரை எந்த கலைஞரும் இது போன்ற ஆய்வில் இதுவரை ஈடுபட்டதில்லை என்று ரிஷபதேவ அடிகள் கூறினார். குடநாட்டு இளவரசர் புன்னகையுடன், நான் பயின்று வருவது உண்மைதான், ஆனால் என்னுடைய ஆசிரியரான தாங்கள்தான் எனக்கு அவற்றின் மீது ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணமாக விளங்குகிறீர்கள். அனைத்திலும் நான் தேர்ச்சி பெறவும் உறுதுணையாக திகழ்வதும் தாங்களே அல்லவா என்றார் பணிவுடன். என்னுடைய மனதில் இளவரசரை பற்றி ஒரு பேரவா உள்ளது. பல நாட்களாக அது பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்போது இளவரசியார் முன்னிலையில் அதை வெளியிட விரும்புகிறேன் என்றார் ரிஷப அடிகள். கூறுங்கள் அடிகளாரே, இளவரசரின் உள்ளத்தில் தங்களை பற்றி மிகவும் உயர்ந்த மதிப்பு கொண்டுள்ளார். அதனால் தங்கள் விருப்பம் எதுவாயினும் அதை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்றாள் இளவரசி. ரிஷபதேவ அடிகள் கண்களால் எங்கோ தொலைவில் பார்த்து கொண்டிருப்பது போன்ற சிந்தனை தேங்கிய முகத்துடன், அண்மை காலம் வரையில் புலவர்கள் தாங்கள் நாடி செல்லும் மன்னர்களையும் இயற்கையோடு இயைந்து வாழும் தமிழ் மக்களின் காதல், வீரம், மானம், கொடை ஆகிய பண்புகளையும் கைக்கொள்ள வேண்டிய அறக்கோட்பாடுகளை பற்றியும் பாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இவையெல்லாம் குறும்பாடல்கள். இப்போது சில காலமாக வறுமையில் வாடும் பாணர்களை அரசர்களிடம் ஆற்றுப்படுத்தி பாடும் நெடும் பாடல்கள் பாடுவது வழக்கத்திலிருந்து வருகிறது. ஆனால் வடமொழியில் உள்ளதை போல இராமாயணம், மகாபாரதம் போன்ற நெடும் காவியங்கள் தமிழில் இல்லை. அவை அக்கால அரச குடும்பங்களை பற்றிய வரலாறுகளே என்றாலும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை உண்மைகள், மனித சிந்தையின் நுட்பங்கள், அதன் செயல்பாடுகள், நன்மை தீவை இவற்றின் இயல்புகள், விளைவுகள் இவற்றையெல்லாம் பற்றி கதைகளின் வடிவில் எடுத்து கூறுகின்றன. இவை மக்களின் வாழ்க்கை நெறிகளை சார்ந்ததாக இருப்பதால் மனித குலம் உள்ள வரையில் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதைப்போல நாம் வாழும் காலத்து மக்களின் வாழ்க்கை 1000 காலத்துக்கு பின்னால் வாழப்போகும் மக்களின் கைகளுக்கு அழகாக போய் சேரும் வண்ணம் ஒரு காவியத்தை படைத்து தமிழ் கூறும் நல்லுலகுக்கு அளிக்க வேண்டும். இதுவே என் பேரவா என்று சொல்லி நிறுத்தினார் ரிஷபதேவ அடிகள். மேலும் அடிகளாரே தொடர்ந்தார். கால வெள்ளத்தில் கலைகளிலும் நாகரீக வாழ்க்கையிலும் மேம்பட்ட மனித குலத்தின் காலடி சுவடிகளை பதிய வைக்கும் பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக விளங்கும் இத்தகைய காவிய கவிஞர்கள் மிக அரிதாகவே தோன்றுவார்கள். அத்தகைய மகத்தான கவிஞராக இளவரசர் நாளை உருவாவதற்கான அடையாளங்கள் எல்லாம் இப்போதே நான் அவரிடத்தில் காண்கிறேன். ஆனால் அவர் தமது கருத்து சிதையாமல் தொடர்ந்து தமது பாதையில் வீர நடை போட வேண்டும். அதற்கு அந்த மகாவீரரான அருகதேவரே அருள் புரிய வேண்டும். மேலும் இளவரசியாரின் அருந்துணையும் இன்றியமையாதது என்று சொல்லி நிறுத்திவிட்டு ரிஷபதேவர் இளவரசியை நோக்கினார். அடிகளாரே, தாங்கள் இளவரசரை பற்றி கொண்டுள்ள எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். அதற்காக தம்மை தகுதிப்படுத்தி கொள்ளும் விதமாக கல்வியிலும் கலைகளிலும் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்துவார். அதற்கு நான் என்னால் ஆன நிச்சயம் செய்வேன். இது நான் தங்களுக்கு அளிக்கும் வாக்குறுதி என்று ரிஷபதேவ அடிகளாரை நோக்கி தெளிவாக பேசினாள் இளவரசி. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட இளவரசர் தேவருக்கு தலைவணங்கி வணக்கம் தெரிவித்தார். பிறகு இளவரசியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றார். இங்கே அருகன் கோட்டத்தில் ரிஷபதேவரோடு குடநாட்டு இளவரசரும் வேண்மாளும் உரையாடி கொண்டிருந்த அதே வேளையில்
மேலை கடலில் அலை கடலை கிழித்து கொண்டு கொள்ளையர்களின் தீவு நோக்கி சென்று கொண்டிருந்த சேர நாட்டு களத்தின் மேல் தளத்தில் நின்ற வண்ணம் இளவரசர் செங்குட்டுவர் மா கோதையுடன் உரையாடி கொண்டிருந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.